பரவாயில்லையே! எஸ்ஆர்எச் சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, கேகேஆர 161 ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணிட்டாங்களே! ஆமாங்க. இப்படி வந்து சொல்ற மாரி தான் எஸ்ஆர்எச்சோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு ரொம்ப சூப்பரா வந்திருந்துச்சு. எஸ்ஆர்எச் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 226 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோர பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்டின்னா, இது நல்ல டார்கெட் தான். இருந்தாலும் கேகேஆர் இந்த ஸ்கோர சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அவங்களோட பேட்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்டின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். அதுக்கு தகுந்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஃபின்னாலன் வந்து ரொம்ப அதிரடியா சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு. மனுஷன் வந்து 6 பால்ல 28 ரன் எடுத்துட்டாரு. 6, 4ன்னு சொல்லிட்டு நல்ல அதிரடியா வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. போச்சு இந்த ஃபின்னாலனும், ரஹானேவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப போட போறாங்க. இவங்களோட அதிரடி வந்து கன்டின்யூ ஆகப்போகுது அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். அப்பதாங்க ஃபின்னாலன் வந்து ஹர்ஷ் துபேவோட பால்ல அவருக்கே கேட்ச் குடுத்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ரஹானே நின்னு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுப்பார்ன்னு பார்த்தா, அவர் வந்து ஜெய்தேவ் உனாத்கட்டோட பால்ல இசான் மலிங்காக்கு கேட்ச் குடுத்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கர்ஸ் ரகுவன்சி ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து குடுத்தாரு. மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து குடுத்தாரு. அவர் கூட கேமரான் கிரீன் வந்து சப்போர்ட் பண்ணுவார்ன்னு பார்த்தா, கேமரான் கிரீன் வந்து ரன் அவுட் ஆயிட்டாரு. சரி அவர் ரன் அவுட் ஆயிட்டாரு. ஆங்கர்ஸ் ரகுவன்சி வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்திருக்காரு. நல்ல ஒரு இன்னிங்ஸ் குடுப்பார்ன்னு நெனைக்கும்போது, அவரும் ஒரு மிக்ஸ் அப்ல வந்து ஆங்கர்ஸ் ரகுவன்சியும் ரன் அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் விக்கெட் போய்க்கிட்டே வந்துருந்துச்சு. என்னதான் விக்கெட் போனாலும், ரிங்கு சிங் இருக்காருப்பா. இவர் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தா, அப்பதாங்க நிதிஷ்குமார் ரெட்டி இருந்துட்டு, நான் வந்து அடுத்தடுத்து விக்கெட் எடுப்பேன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு அங்குல் ராயோட விக்கெட்ட வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் இவரோட அடுத்த ஓவர்ல ரிங்கு சிங்கையும் வந்து தூக்கிட்டாரு. இன்னொரு பக்கம் விக்கெட் போனாலும், சுனில் நரேன் இருந்த வரைக்கும் கேகேஆருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா சுனில் நரேன் வந்து பயங்கரமா அதிரடி காட்டுவாரு. எப்படியும் கேகேஆர வந்து கடைசி வரைக்கும் நின்னு காப்பாத்துவாரு அப்படின்னு நினைக்கும்போது, அப்பதான் ஈசான் மலிங்கா இருந்துட்டு, நான் வந்து ஒரே ஓவர்ல சுனில் நரேனோட விக்கெட்டையும் வந்து எடுப்பேன். அதே ஓவர்ல ரமன்தீப் சிங்கோட விக்கெட்டையும் எடுப்பேன்னு சொல்லிட்டு, ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்து அசத்தி விட்டாருங்க. அதுக்கப்புறம் விக்கெட் மடன்னு போனவுனே, கேகேஆர்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஜெய்தேவ் உனத்கட் வேற, நான் வந்து கடைசியில முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு, கடைசியில வந்து அவரோட பங்குக்கு, அவரும் ஒரே ஓவர்ல அடுத்தடுத்து 2 விக்கெட் வந்து எடுத்தாரு. இதனால இன்னைக்கு மேட்ச்ல கேகேஆர் வெறும் 161 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்த மேட்ச எஸ்ஆர்எச் வந்து 65 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சுட்டாங்க. உண்மையிலே இந்த வெற்றி வந்து எஸ்ஆர்எச்சுக்கு வந்து தேவையான வெற்றி தாங்க. ஏன்னா 2 டீமுமே வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச வந்து தோத்து, இந்த மேட்ச்ல எப்படியாவது நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்து முதல் வெற்றிய பதிவு பண்ணும் அப்படின்னு தான் வந்து விளையாண்டாங்க. ஆனா இந்த மேட்ச்ல எஸ்ஆர்எச் வந்து மாஸ் காட்டிட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து அவங்க 200 ரன் எடுத்தாலும் ஆர்சிபி கூட வந்து வின் பண்ண முடியல. ஆர்சிபி அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு மேட்ச்ல நல்லா பாடம் கத்துக்கிட்டு, எப்பா நாங்க நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுப்போம். அதே மாரி பவுலிங்லயும் அதிரடி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பவுலர்ஸுமே கான்ட்ரிபியூட் பண்ணி அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தனால தான் இந்த மேட்ச வந்து எஸ்ஆர்எச்னால அசால்ட்டா வந்து வின் பண்ண முடிஞ்சுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்ச்ல எஸ்ஆர்எச் குடுத்த பெர்ஃபார்மன்ஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.